ஹோப் ஃப்ரம் ஹெவன். இது உங்கள் சேனல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, பாலைவனத்திலும் கர்த்தர் விளைய செய்வார். எலியாவின் உணவை பரிமாறும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இருந்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமானவர்களே, கர்த்தரை திடமாக விசுவாசிக்கிறவர்களே, என் கைகளில் ஒன்றுமில்லை என்று கர்த்தரை பரிபூர்ணமாக நம்பும் நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்துள்ளார் என்று அர்த்தம் கொள்ளலாம். தேவ சமூகத்தில், தேவனே, எனது கைகளில் எனது கரங்களில் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் கூடும், உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று அறிக்கை செய்ய ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மேலாக, அதிசயமாக, அற்புதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்முடைய பலமோ பராக்கிரமமோ நம்முடைய அறிவோ ஞானமோ எதையும் செய்ய இயலாது. ஆனால் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறபடியினால் இந்த தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திற்கு ஓடாதே, இந்த தேசத்திலேயே தங்கியிரு, நான் உன்னோட கூட இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்க, அதை ஈசாக்கு அப்படியே விசுவாசித்து அங்கேயே இருக்கிறான். தேசத்தில் மழை இல்லை, விவசாயத்தில் விளைச்சல் இல்லை, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று ஈசாக்கு நினைக்கவே இல்லை. அந்த பஞ்ச காலத்திலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விதை விதைக்கிறான். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் நாம் முன்னேறக்கூடாதபடி வியாதி என்ற பஞ்சம் குடும்பத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கலாம். தேவைகள் சந்திக்க கூடாதபடி வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கலாம். சமாதானமாக இருக்கக்கூடாதபடி பிரச்சனைகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் காணாமல் போயிருக்கலாம். வாழ்க்கையே வறண்ட நிலமாக இருக்கலாம். எனது வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கண்களை செழிப்பாய் இருக்கிறவர்கள் மேலே வைக்காமல் கர்த்தரின் மேலே உங்கள் கண்களை பதித்து அவரை உயர்த்துகிற போது, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? பஞ்ச காலத்தில் எலியாவை கொண்டு பானையில் எண்ணெயும் மாவும் குறையாதபடி சாரிபாத் விதவையை போஷித்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? தீர்க்கதரிசியின் மனைவியின் கடனை அடைக்க தேவன் எலிசாவை பயன்படுத்தவில்லையா? இவர்களை எல்லாம் பாதுகாத்து போஷித்த தேவன் இப்போது உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை மத்தியிலும் தன்னை வெளிப்படுத்துவார். திட்டமாக விசுவாசியுங்கள். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் பட்சபாதம் இல்லாதவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியது போல, அப்படியே நீங்களும் விசுவாசிக்கிறவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை மறக்காதீர்கள். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு சஞ்சலம் இல்லாமல் ஒரே மனதாக அந்த இடத்திலேயே தங்கி இருந்து அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தரின் வார்த்தையைப்படி அவன் விதைத்ததால் தேவனை அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை காண செய்தார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். மழை இருந்தால் மட்டும்தான் பூமி விளைச்சலை கொடுக்கும் என்று நினைக்காமல், கர்த்தர் நினைத்தால் பாலைவனத்திலும் நாம் விதை விதைக்கலாம், அது பலன் தரும். காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வாய்க்காலிலே நீர் புறநோடும்படி செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை மறக்காதீர்கள். சூழ்நிலையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களை அதற்கு மேலாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாத நிலையில் வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவிடம் இயேசு வந்த போது வலையை போடு என்கிறார். இயேசுவின் வார்த்தையின்படி அவன் வலையை போடுகிறான். வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை அறிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவர் உங்கள் மத்தியிலே
அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக போராட்டம் என்கிற பஞ்சத்தை உங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே அனுமதித்திருக்கலாம். ஆகையால் விசுவாசத்தோடும் அவர் மேலே கண்களை பதித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது கர்த்தருடைய மாறாத வார்த்தை. விசுவாசித்து தேவனை கனப்படுத்துங்கள். விடுதலை உங்களை தேடி வரும். மீண்டும் இன்னொரு பந்தியிலே எலியாவின் உணவை உட்கொள்ள சந்திப்போம். அதுவரையில் ஆவியானவரின் பிரசன்னம் நம் மத்தியிலே இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.